பேசட்டும். கிறிஸ்துவின் விருப்பம் தன்னுடைய சகல மகிமையும் உங்களுக்கு கொடுப்பதே ஆகும். என் மகன் பால் திருமணத்தின் மூலமாக மறைந்து போன எங்கள் மகள் இவாஞ்சலினுக்கு பதிலாய் வேறொரு இவாஞ்சலின் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். அவளை நானும் என் மனைவியும் உயிரை போலத்தான் சிநேகிக்கிறோம். எங்கள் அன்பு மகள் ஏஞ்சலை போலவே அவளை சிநேகிப்போம். என்ன அவள் விரும்பி கேட்டாலும் சரி, எத்தனை ரூபாயானாலும் கடன் வாங்கியாவது வாங்கி கொடுத்து விடுவோம். அதில் தான் எங்களுக்கு சந்தோஷம். ஒரு நாள் என் மகனும் மனைவியும் மகளும், நான் அவளை மகள் என்று தான் அழைப்பேன், 3 பேரும் கடைக்கு போனார்கள். ஒரு நகை கடைக்கு போய் யாரோ ஒரு குழந்தைக்கு வெகுமதியாக கொடுப்பதற்கென்று சின்னம் சிறு மோதிரத்தை வாங்க. அங்கே ஒரு நல்ல நெக்லஸ் வைக்கப்பட்டிருந்தது. என் மகளுக்கு ஒரே ஆசை, நாக்கெல்லாம் ஊற ஆரம்பித்தது. ஐயோ, இந்த நெக்லஸ் நல்லா இருக்கே என்று சொன்னாள். உடனே என் மனைவி ஓட்டமாய் ஓடி போய், இது என்ன விலைங்க என்று கேட்டாள். அவன் சொன்னான் 10,500 என்னமோ சொன்னான். உடனே என் மகன், 10,000 கொடுத்து நெக்லஸ் வாங்குறதா? வாங்க, நகை வாங்கிட்டீங்கல்ல, மோதிரம் வாங்கிட்டீங்கல்ல, போகலாம் என்று நடைய கட்டி விட்டான். வீடு வரும்போதே முகம் ஒரு மாதிரி இருந்து, சரி என்னமோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைத்து கொண்டேன். அப்புறம் மெதுவாக என் மனைவி சொன்னாள், இந்த நெக்லஸை பார்த்தா வாங்கி கொடுக்கலான்னா இந்த பய கூட்டிட்டு வந்துட்டான் என்று. 2 பேரும் காத்திருந்தார்கள். எதற்கு? என் மகன் எப்ப வேற ஊருக்கு போவான். ஒரு நாள் அவன் கோயம்புத்தூர் காலேஜுக்கு போறான்ப்பா என்று சொல்லி போய்விட்டான். 7 மணி காலையில் அவன் போனான். 10 மணிக்கு என் மனைவியும் மகளும் ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணி சேவையும் தூக்கி கொண்டு அவசரமாய் புறப்பட்டார்கள். கொஞ்சம் கடைக்கு போய் வந்து விடுகிறோம் என்று. என்ன அப்படி என்ன அவசரம்? ஏதாவது மருந்து வாங்கணுமா என்று கேட்டு, இல்லை நீங்க அப்புறம் சொல்றேன் என்று சொன்னார்கள். வரும்பொழுது என் மகளுடைய முகத்தை பார்க்க வேண்டும், ஒரே சந்தோஷம். முகமே நிலவு போல காணப்பட்டது. கழுத்தை பார்த்தீங்களாப்பா என்றார். அப்பதான் பார்த்தேன். ஓ, நல்ல நெக்லஸ், அருமையான நெக்லஸ். ஒரே சந்தோஷம். எனக்கு ஒரு 10 முத்தம் கொடுத்துட்டான் அன்னைக்கு. அவ்வளவு சந்தோஷம். நாட்கள் கடந்தன. ஒரு நாள் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பு வெளியில் போய் வந்தோம். என் குட்டி பேரன் சாமுவேல் ஒரே சத்தம் போட்டு கொண்டிருந்தான். உடனே அவள் அந்த நெக்லஸை கழற்றி அவனுடைய கழுத்தில் போட்டாள். அவனுக்கு ரொம்ப குஷியாகி போச்சு. அப்பதான் சொன்னா, நீ பொட்ட பிள்ளையா பிறந்திருக்க கூடாது, உனக்கு நான் நெக்லஸா வாங்கி போட்டிருப்பேன்ல என்று அவள் சொன்னாள். ஆம்பளை பையனா பிறந்துட்டேன், இல்லைன்னா எல்லா நெக்லஸையும் போட்டு ஒன்னு பார்ப்பேன் என்று சொன்னாள். எனக்கு அன்பானவர்களே, தாயின் உள்ளம் அப்படி. தான் விரும்பும் எல்லாவற்றையும் தன் குழந்தைக்கு அணிவித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆவல். என் அருள்நாதர் இயேசுவும் அப்படித்தான். அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னை நீதிமானாக்கி விட்டேன், அது போதுமா? இல்லை, எனக்கு எங்க அப்பா எவ்வளவோ மகிமையை கொடுத்திருக்கிறாரு. உங்களுக்கு தெரியாது, அது நான் விண்ணுலகத்தில் இருக்கும் பொழுதே எனக்கு அவ்வளவு மகிமை கொடுத்திருக்கிறாரு. அந்த மகிமையை நான் உங்களுக்கு அணிவித்து அந்த மகிமையில் நீங்கள் பிரகாசிக்கும் பொழுது உங்கள் முகத்தை பார்த்து நான் பரவசம் அடைய விரும்புகிறேன் என்கிறார்.